வணக்கம். நான் தான் சௌமியா. ஸோ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் சூப்பராக இந்த வருஷத்தை தொடங்கியாச்சு. முதல் நாளே எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கணுன்றது தான் ஃபாஸ்ட்டு ரெசல்யூஷனாக நான் எடுத்துக்கிறது. காலையில் சீக்கிரமாக எழுந்தணும். ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 months காலையில் எழுந்திருக்கிறதே மறந்தாச்சு. ஏன்னா நைட்டு வேலை முடிச்சுட்டு படுக்கிறதுக்கே எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 11 மணி ஆகிடும். அதுக்கு மேலே காலையில் எழுந்தணுமா அப்படின்னு ஒரு தாட் வந்துடும். அதனால் ஃபர்ஸ்ட்டு டே எப்படியாச்சும் சீக்கிரமாக எழுந்து வாக்கிங் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி காலையில் ஒரு 4:30க்கெலாம் எழுந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நானே நடந்து ஒரு 2-3 ரவுண்ட் மட்டும் நடந்துட்டு அண்ட் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டேன். ஸோ நானுமே நிறைய விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சாக்ரிஃபைஸ் ஆகிட்டே வந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே இது எல்லாமே நம்ம பண்ணாமல் விடுறோமே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிது. அண்ட் வீடு மாற்றினது, ஸோ வேலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனதுனால நமக்குன்னு சில ஹேபிட்ஸ்லாம் வச்சுருப்போம்ல, அது எல்லாத்தையுமே விட்டாச்சு. ஸோ திரும்ப அது எல்லாத்தையுமே ரீகலெக்ட் பண்ணுறது தான் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட்டு ஒரு கோலாக வச்சுக்கிறது. காலையில் எழுந்து நல்லா அழகாக ஒரு கோலம் போட்டுட்டு அந்த அம்மா வீட்டில் போயிட்டு ஒரு சூப்பராக பெரிய கோலம் ஒன்று போட்டுட்டு அண்ட் வீட்டுக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட்டு கிளம்பியாச்சு. அண்ட் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாலே நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஓகே அப்படின்னு ஒரு அப்பீரன்ஸ்லேயே இப்போ செம்மையாக ஒரு ஹாப்பி ஆகிடுவோம். அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அண்ட் குளிச்சுட்டு நல்லா இன்றைக்கி தான் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் சாரீ வியர் பண்ணியிருந்தேன். அப்படியே கொஞ்சம் ஸ்வீட்லேருந்து இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பருப்பு பாயாசம் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ப்ராஸ்லான ஒரு பானை, இது பொங்கல் பானையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹெல்தி வெர்ஷனாக இருக்கணுன்றதுனால காலையிலலாம் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நல்லா தண்ணி குடிப்பேன், ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். அப்படியே டைம் ஆக 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 ஸோ டயர்டாகிடும். அப்போ என்ன கண்ணில் படுதோ அது எல்லாத்தையும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அப்படி தான் ஒரு நாளும் போயிட்டே இருந்தது. அண்ட் எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஸ்வீட்டில் இந்த பருப்பு பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்கூலில் இருந்து இந்த பாயாசத்துக்கு மேலே எனக்கு ரொம்ப அது டக்குன்னு எனக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா இதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். சரி, ஓகே, இந்த தடவை குக்கரில் வைக்காமல் இந்த பாத்திரத்தில் வைக்கலாம் அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது வேகிறதுக்குள்ளார வீட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ வீடே ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் உருளியில் பூ போட்டு டெக்கார் பண்ணி வெளியே வச்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் உள்ளார வந்தோடனே அவங்களோட கண்ணோட்டம் ஃபுல்லாக அதில் போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வாசலில் பூ போட்டு வைக்கிறது. அந்த வேலை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே திரும்ப ரீகலெக்ட் பண்ண போகிறேன். அதுதான் இந்த இயரோட என்னோடய ரெசல்யூஷன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெசல்யூஷனோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஆனால் முடிகிறப்ப என்ன ரியாலிட்டியோ அதுதான் அங்கே நடக்குமே தவிர நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இந்த தடவை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெசல்யூஷனாக அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாச்சும் நான் போட்டுடணும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, அது ஷார்ட்ஸாக இருக்கணும் இல்லை பெரிய வீடியோ, ஏதோ ஒன்று ஆட் பண்ணிடணும் அப்படின்றது இன்னொரு ரெசல்யூஷனாக எடுத்திருந்தேன். அண்ட் பாயாசத்துக்கு பருப்பு ஃபர்ஸ்ட் வேக வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். அது நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ தேங்காய் அண்ட் வெல்லம், கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கொதிக்க வச்சு வெல்லம் கரைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயசம் ரெடி ஆகிடும். அண்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கடைசியாக நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்துட்டு அதை பாயசத்துக்கு மேலே ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதான். அண்ட் இந்த பாட்டை பற்றின ஏதாச்சும் வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நம்ம பிஸ்னஸே அதுவாக ஆகிடுச்சு. ஸோ ப்ராஸில் குக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நான் ஒரு சாம்பிளுக்கு வாங்கி யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் குக் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் தன்யஸ்ரீ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. அவங்க கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால ஸோ அந்த வேலையும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருந்தது. நைட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 ஆர் வரைக்கும் முழிச்சிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை, கொஞ்சம் தூங்கினா தான் என்னால் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியும்னு படுத்து தூங்கியாச்சு. ஸோ எல்லோரும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இத்தனை வருஷம் எப்படி போனாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்து வர டேஸ் எல்லாமே நமக்கானதான். ஒரு நாளும் புது சான்சஸ் கிடச்சிட்டே தான் இருக்கும். அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். நான் சும்மா உட்காந்துட்டே இருப்பேன், ஆனால் எனக்கு எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. அதுக்காக சில ஸ்டெப்ஸ் எடுத்து நம்ம வைக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளை தேடி நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிக்கும்.
அண்ட் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வாசல் கதவை தட்டும். ஸோ தட்டினோடனே டக்குன்னு நம்ம கையில் பிடிச்சிக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அண்ட் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட்லாம் இருந்தது. ஆல்மோஸ்ட் இந்த 4 months வந்து வெளியே சாப்பிட்டேன், அம்மா வீட்டில் சாப்பிட்டேன். அண்ட் குக் பண்ணது ஆல்மோஸ்ட் ஒரு 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 மாதம் கூட சரியாக குக் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஏன்னா அது இந்த இந்த வேலைக்காக நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டு இருந்தோம். அதில் வந்து ஃபாஸ்ட் வந்து எங்களோட ஹெல்த்தை வந்து விட்டுட்டோம். ஏன்னா டைம் சுத்தமாக செட் ஆகவே இல்லை. கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைச்சாலும் படுத்து தூங்கலாம் அப்படின்னு தான் தோணிகிட்டே இருந்தது. அண்ட் ஆன்லைனில் வேலை, ஆன்லைனில் வந்து நம்ம வீட்டிலேருந்தே ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு ஆன்லைனில் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்பவே தெரியும். அண்ட் எனி டைம் ஃபோன் பார்க்குறது, கொஞ்ச நேரம் ஃபோனை பார்த்தாலும் வச்சிடணும்னு தோன்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்களோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டுருச்சு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஹேபிட்டை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக என்னோடய டேயில் இருந்து என்னோடய மைண்ட்லேருந்து எல்லாமே செம்மையாக கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் திரும்ப அதை ரீஸ்டார்ட் பண்ணுறது தான் இப்போதைக்கு வேலை. அண்ட் அன்றைக்கி மார்னிங் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கேக்கோட அன்றைக்கி டே வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையாகவே இந்த மேங்கோ ஃப்ளேவரில் ஆல்மோஸ்ட் இந்த ஐஸ்கிரீம் கேக்கில் நம்ம வந்து பிஸ்தாலாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஃப்ளேவரை மோஸ்ட் ஆஃப் யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனால் மேங்கோ ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. யாராச்சும் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து தன்யாவுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவள் வந்து கேக் வெட்டி தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அண்ட் காலை தூங்கி எழுந்ததுமே கேட்டா, ஸோ நியூ இயரே முடிஞ்சிருச்சு, எப்போ தான் கேக் வெட்டுவீங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, ஏன் வந்து அதை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டே எப்படி ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ வருஷம் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் தான். ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றத வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக எல்லாருமே இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல நல்ல ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுப்போம். நிறையாலாம் எடுக்க தேவையில்ல, 1 2ன்னு எடுங்க. ஸோ அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுற முடியுதா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு 2-3 ரெசல்யூஷன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுதோ அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பெரிய ரெசல்யூஷனாக நான் எடுத்துக்கிறது. ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ நீங்கள் நினச்சது, நீங்கள் நினைக்க போகிறது அண்ட் உங்களுக்கு தேவையானது எல்லாம் சூப்பராக நடக்கும். அதுக்கு என்னோடய விஷஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் வந்து இப்போ ப்ராஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விளக்கில் இருந்து சாமி ஃபோட்டோஸ் வரைக்கும் எல்லாமே சேல்ஸில் தான் இருக்குது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட்டில் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் போயிட்டு அதில் கேட்லாக் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் கேக் வெட்டியாச்சு. ஸோ சாப்பிட்லாம் எப்படி, ஸோ ஒரு பீஸை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் பிளானே. ஏன்னா ஃபஸ்ட்டு டே சாமி கும்பிட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான். அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அன்னைக்கு பிளான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவ்வளோதான். ஸோ சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஆர்டர் எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி டிஸ்பேச் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான். அண்ட் ப்ராஸ் ஐட்டம்ஸோடு சேர்த்து பேங்கிள்ஸ், இயரிங்ஸ் எல்லாமே வந்து சேலில் இருக்குது. ஸோ யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் கோவிலுக்குன்னு சொன்னோடனே ஃபாஸ்ட் ஞாபகம் வருது, ஏதாவது ஒரு முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்றது தான். ஸோ அன்றைக்கி அவரை பார்த்துட்டோம் அப்படின்னா டே வந்து ஒரு ஃபில் ஆன மாதிரி இருக்கும். பட் ஆனால் எல்லா கோவிலும் செம்ம ரஷ்ஷுங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த இம்பார்ட்டண்டான டேஸில் வந்து நான் எந்த கோவிலுக்குமே போக மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் சாமியை நிம்மதியாக நம்மளால் பார்க்க கூட முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஸோ கும்பலே இல்லாமல் ஒரு கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அண்ட் திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு. மதியம் லன்ச் வந்து அம்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த வேலை தான். அண்ட் அன்றைக்கி 2 நாள் வந்து நான் ஆஃபர் கொடுத்துருந்தோம். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளார யார் ஆர்டர் பண்ணாலும் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்ட்டு. ஸோ இன்ஸ்டா பேஜ் யாராவது ஃபாலோ பண்ணேன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லா அப்டேட்டும் அதில் தான் வரும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இதுவுமே யூடியூப்லேயும் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் போகுது, என்னெல்லாம் புது ப்ராடக்ட்லாம் வருது எல்லாத்தையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்து அதுக்கப்புறம் ஆர்டரை வந்து எடுக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ நான் ஆர்டர் எடுக்கிறது, எழுதி கொடுக்கறது எல்லாமே நான் பண்ணுவேன். அண்ட் தனியா அப்பா வந்து அதை பேக் பண்ணுறது, ஸோ அந்த நேமு அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணுறது, ஸோ எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. அண்ட் நான் அவர் அண்ட் அப்பா வந்து ஏதாச்சும் ஃபோட்டோஸ்லாம் பேக் பண்ணுறது அந்த வேலை எல்லாமே அவர் பார்ப்பார். ஸோ இப்படி தான் வந்து பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்குது. ஸோ சின்ன ஸ்டெப்பு தான். ஸோ அதை வந்து கரெக்டாக எடுத்து வைக்கிறோம், அதை வந்து ரொம்ப லவ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு
கைவிட்டுலாம் போகவே போகாது. நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பயந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்றைக்குமே பண்ணவே முடியாது. அண்ட் ஆர்டரில் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 பேங்கிள்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெயின் ட்ராப்ஸ் பேங்கிள்ஸ் தான் வந்து இப்போ கரண்ட்டாக அதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த பேங்கிள்ஸில் தான் டார்க் க்ரீன் அண்டு லைட் க்ரீன் 2 கலர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை பேக் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த பேங்கிள்ஸ் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும், இல்லை பேங்கிள்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. அண்டு இதில் வந்து 2.4 அண்ட் 2.6 அண்ட் 2.8 சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அண்டு இதிலே நிறையா வெரைட்டி இருக்குது. அண்டு ஒரிஜினலும் இருக்குது அண்ட் செகண்ட் குவாலிட்டியுமே இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் செகண்ட் குவாலிட்டியுமே பார்த்தேன். அண்ட் ரெண்டுமே பார்க்குறதுக்கு சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வியர் பண்ணும்போது அதோட டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். அன்றைக்கி ஆர்டர் பண்ண அவங்களுக்கு சைஸ் வைஸ் எடுத்து பேக் பண்ணி வச்சிடணும், அதுதான். அண்ட் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் சின்ன சின்னதாக தான் எனக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறது தான். அண்ட் ஆசைப்பட்டுட்டே இருந்தால் நடக்காதுல்ல. ஸோ அதுக்காக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு அடி கொஞ்சம் கீழே விழுவோம் தான், ஆனால் திரும்ப நீங்கள் எழுந்து அது சரியாயிடும். அண்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்யுங்க. ஸோ லைஃப் உண்மையாகவே ஹாப்பியாக இருக்கும். அன்றைக்கி ஒரு சிஸ்டர் ஆர்டர் பண்ணியிருந்த பொருள்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அவங்க வந்து கோமதி சக்கரம், அதுக்கப்புறம் தாமரை விதை, இதெல்லாம் குபேர பூஜை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அண்ட் குபேரப்படி அண்டு சாமி பிரசாதம் வைக்கிறதுக்கு ஒரு பவுலு அண்ட் பழம்லாம் வைக்கலாம். அதுக்கப்புறம் அன்னபூரணி ஸ்டாண்டு, அன்னபூரணி சிலை, அது கிண்ணம், தட்டு அண்ட் சின்னதாக ஒரு கோமாதா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஸோ அது ஒன்று. அது கூடவே ஒரு பெரிய பிளேட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கோமதி சக்கரத்தில் சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் பெருசு தான் அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பூஜை ரூமில் வைக்கலாம், இங்கே உங்கள் அலமாரியில் வைக்கலாம், காசுலாம் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே வைங்க. ஸோ அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் காசு சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸுக்குள்ளார கண்ணாடி இருக்கும். ஸோ கண்ணாடி வந்து நிறையா ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க, அது ஒன்று. அண்ட் மனையில் ஒரு 3 மனை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வுட்டிலே வந்து பார்த்திங்கன்னா 3. வாசல் தோரணம் அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கோமாதா வச்சு கஸ்டமைஸ் கேட்டிருந்தாங்க. நான் அதில் கொஞ்சம் இது பண்ணி அதில் வந்து ப்ராஸில் பெல்லாம் வச்சு நான் ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் 60 சைஸ் மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இதை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் ஒயிட் கலர் நிறையா இருக்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சைஸும் மாடலும் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். அண்ட் ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஒரு 6:30 ஆர் 7 o'clock வரைக்கும் அப்படியே தான் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேக் பண்ணி வண்டியில் எடுத்துக்கிட்டு, ஸோ பின்னாடி நான் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். அண்ட் அன்றைக்கி நியூ இயர் டே அப்படின்றதுனால செம்ம டிராஃபிக்காக இருந்தது. அதுவும் பாண்டிச்சேரி சொல்லவே தேவையில்ல. அதுக்கு முன்னாடி நாள் வந்து டெலிவரி கிடையாது. ஸோ ஆஃபீஸ் எல்லாமே லீவ் அப்படின்றதுனால நெக்ஸ்ட் டே தான் டெலிவரிக்காக எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நான் கொரியர் ஆஃபீஸ்க்கு போகிறது வரைக்கும் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரமாச்சு ட்ராவல் ஆகிடும். அண்ட் டிராஃபிக்கோடு சேர்த்து அப்படி இப்படின்னு சேர்ந்து போய் போட்டுட்டு வந்தாச்சு. அண்டு என்னோடய டே இப்படி தான் போச்சு. ஸோ ஒரு நாள்லேயும் நிறையா அப் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும் தான். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அண்ட் ஹாப்பியாக இருங்க. பாசிட்டிவான தாட்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. அண்ட் அதுதான் உங்கள் லைஃப் வந்து செம்மையாக சேஞ்ச் பண்ணும். அண்ட் உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா லைஃப் சூப்பராக மாறிடும். ஸோ எனக்கு நான் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், அதனால் எனக்கு நிறையா விஷயங்கள் பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிது. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகவே ஆகாது. ஸோ நீங்கள் உங்கள் வழியில் பார்த்து போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ லைஃப் செம்ம ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது மாற ஆரம்பிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அண்டு உங்களோட ஹாப்பினஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே ஓகே தான். கொரியர் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளார ஒரு 9:30 ஆச்சு ஆகிடும். அண்ட் ரொட்டீன் வைஸ் இப்படி தான் ஒரு 3-4 மாதமாக என்னோடய ரொட்டீன் வந்துகிட்டே இருந்தது. அதனால தான் பெருசாக நான் vlog எதுவுமே ஷேர் பண்ணிக்கவே இல்லை. ஸோ இதில் என்ன இருக்குன்றதை ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் விட்டுட்டேன். ஆனால் இந்த இயர் வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 3-4 வீடியோவாச்சு வீக்லி நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய்.